எங்க நீங்க மட்டும் முடியல. இப்போ கதமானது புறப்பாடு நடைபெற தானியம் தனம் பகம் பகவத்ரலா போஜகதம் ஸ்வரம் தீர்க்கமாயுகோ தீர்காயுஷ்டமஸ்து வேதாம் பிரம்மணோ வேதாம் வேதாம் பிரதாம் பதை பிரம்மதம் தர்மபரிமாஜ ஆயுஷ்யாம் இந்த மணி அடிச்சிட்டு வரும்போது இது என்ன பரவாயில்ல, இந்த மணி அடிச்சிட்டு வரும்போது தேங்காய் ஒன்று வேணும். रमेना यार मैं अभी टुक टुक मजा हां इंगे श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय राम श्री राम जय राम जय जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम जय राम जय राम जय जय राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय தலங்கம்மா தலங்கம்மா ஓரமானுங்க ஓரமானுங்க जय श्री राम जय श्री राम श्री राम जय राम जय जय 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 राम जय श्री 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 राम जय आंजनेय जय आंजनेय जय आंजनेय जय आंजनेय जय श्री राम 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 அப்படியே ஜீவனை பார்த்துட்டு அலங்காரம் பண்றதுக்கு கொஞ்சம் அமைதி காக்க அன்னதான கூடத்துல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அன்னதான செய்து எல்லாருமே இந்த அன்னப்பிரசாதத்தில் கலந்துக்கலாம். அமைதி காத்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உங்களுடைய பணம் நகை குழந்தைகளை பத்திரமா கூட்டம் அதிகமா இல்லாதனாலும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. தயவுசெய்து போகணும்.
நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகல. அந்த பையனுக்கு இன்சூரன்ஸ் பார்க்குறது நாவல் நிறவாயம் நடந்தது. அடுத்து நாவல் பழத்தினால விஷயம் நாவல் பழம். அடுத்து மாசிக்காய். மாசிக்காய் என்பது சின்ன குழந்தைகளுக்கு தான் செரிமான ஆகியோருக்கு கொடுக்கக்கூடியது மாசிக்காய். அடுத்து அரசு விதை. ஒரு பழமை சொல்லுவாங்க, அரசனை நம்பி யாரையும் கைவிட்ட மாதிரி. அது மாதிரி அரச விதை வீரிய முக்கியமானது. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அரச விதையினுடைய மூலிகை. அரச விதை மூலிகைனால அபிஷேகம் நடக்கிறது பாபாவுக்கு. அடுத்து மாதுளை. மாதுளை என்பது வயிற்று கடுப்பு, மாதுளை அபிஷேகம் நடக்கிறது. அதை தொடர்ந்து கொய்யா. கொய்யா இன்னைக்கு சுகர் அதிகமாக உள்ளவங்க கொய்யா காய சாப்பிட்டு இருக்காங்க. ஜாதிக்காய் அது குழந்தைங்களுக்கு உசர மதத்துல நீங்க இப்ப ரெடிமேடா வைக்கிற சாமுக்கு பதிலா அந்த காலத்துல உசுரை இருக்கு. அடுத்து கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி இலை. அந்த இலை அடுத்து முக்கியமான ஒரு ஆவாரம். இந்த சக்கரை நோய்க்கு இருதய நோய்க்கு மிகவும் பிரசித்தி. அடுத்து உள்ளது விசேஷமான அத்தி விதை. அத்தி விதை அத்தி பழத்தை சாப்பிடுனா இரத்த விருத்தியாக குழந்தை பட்ட அத்தி விதை. அடுத்து தும்பை. தும்பைப்பூ போற வெள்ளை மனசு உள்ள இருக்குன்னா தும்பைப்பூ என்பது அந்த. அடுத்து துத்தி பார்க்கலாம் ஒரு மாதிரி ஒரு குற்றாத மாதிரி. இது யானை நெருங்கி. அடுத்து அபிஷேகம் இருக்கக்கூடியது யானை நெருங்கி. யானை நெருங்கி இந்த சுகருக்கு அதுக்கு ரொம்ப விசேஷமான. அடுத்து வர்றது நித்திய கல்யாணி. அதை நம்ம ஒரு வேற விதமான உண்டப்பூன்னு சொல்லுவோம். சிகப்பு ஒரு சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழை இந்த மூலசூட்டு தூதுவளை. தூதுவளை இது நெஞ்சினுடைய சரியான போக்குமா. தூதுவளை ரசம் வைப்பாங்க, தூதுவளை சூப்பு வைப்பாங்க. அடுத்து அரச இலை. ரொம்ப விசேஷமானது. இதுதான் புத்தருக்கு போதி மரம் சொன்னது அரச மரத்தை தான் சொல்லுவோம். அதனுடைய குணப்படுத்தக்கூடிய இரத்த விருத்தியை கொடுக்கிறது. அடுத்து அவரி இலை. அடுத்து அவரி இலை. அவரி இலை. அடுத்து கரப்பான் மூலிகை. அதே மாதிரி அதனை தொடர்ந்து குப்பை மீனி. குப்பை மீனிகளை அதே மாதிரி தான் கொடி சிறப்பு நம்ம சாப்பிடுவோம். அதுதான் குப்பை மீனி. குப்பை மீனி தெருவில் கண்ட இடத்துல இருக்கும். நம்ம அதை சீட்ட மாட்டோம். ஆனால் அது முக்கியமான ஒன்று. அடுத்து பேருக்கு மாறிடும். அதில் கெமிக்கல் கையாளப்பட்டதில் சிறப்பான ஒன்று. அடுத்து இந்த முல்தானி வெட்டினாங்கல்ல, இந்த முகத்தி இதெல்லாம் அது முக்கியப்பட்ட. இது முக்கியப்பட்ட அடுத்து வேலம்பூ. வேலம்பூ
அடுத்து நமக்கு அடுத்து கருவேப்பிலை, அடுத்து தண்ணீர் விட்டா. தண்ணீர் விட்டாங்கிறது ரொம்ப விசேஷமா சாப்பிடணும். அடுத்து காட்டு முருங்கை. காட்டு முருங்கைனா குச்சியில எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு. இது ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான செந்தூரம். சூரணத்துக்கு மிகவும் சிறப்பானது செந்தூரம். அது இந்த செங்கட்டை இந்த விஷ்ணு காந்தி, இது சளிக்கு ரொம்ப விசேஷமானது. விஷ்ணு காந்தி சீர் செய்யக்கூடியது வாய் உலகம். அடுத்து சுண்ணாம்பு போடுங்க, சிம்பிள் போல யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி கடுக்காய் வந்து ரொம்ப விசேஷமான ஆழத்தை அதிகந்தனம் என்பது இனிப்பான ஒன்று. பாருங்க, யாருமே எடுத்து கொடுக்கல. எடுக்கும் போது அதிகத்தினால மூலிகைகள் அபிஷேகம் நடத்திருக்கு. அடுத்து செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை வந்து கிருதலை நோய், பூமி சக்கரவர்த்தி. அடுத்து வந்து மூணாவது நடக்கிறது பூமி சக்கரவர்த்தி. அடுத்து புளியல் மூலிகை புளி. அடுத்து நீர்முள்ளி. நீர்முள்ளிங்கிறது அபிஷேகம் நடைபெறுகிறது. இப்ப நடைமுறை இருக்கின்றது நீர்முள்ளி. அடுத்து முருங்கைப்பூ. முருங்கைப்பூ வந்து ஒரு அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை. இது அடுத்து வந்து தொட்டாசினி. அது முருங்கைப்பூ அபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. அடுத்து தொட்டாசினி. அடுத்து தொட்டாசினியினால குருங்கப்பா. அடுத்த மூலிகை வந்து குருங்கப்பா மூலிகை. இந்த மூலிகை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், குருங்கப்பாய். அடுத்து கண்ணகத்திரி. கண்ணகத்திரிங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த தலையில பூச்சி கட்டி கண்ணகத்திரி ரொம்ப சிறப்பானது. அடுத்து ஆரஞ்சு பழப்பூ. அடுத்து மனிதனுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. மூளையினுடைய வளர்ச்சிக்காக வல்லாரை. வல்லாரைனால வல்லாரை மூலிகை அபிஷேகம் நடைபெறுகிறது. நாங்கள் சொல்ல அஸ்வகந்தம். அஸ்வகந்தம் மிகவும் சிறப்பான மூலிகை. அடுத்து நெருஞ்சி. நெருஞ்சி மூலிகை பொடி. இது வந்து சிறுநீரத்தில் உள்ள கல்லையெல்லாம் கரைக்கக்கூடியது. சிறுநீரத்தில் உள்ள கல்லையெல்லாம் கரைக்கக்கூடியது. இது வந்து அடுத்து ஆடு தின்னா பாலை. ஆடு தின்னா பாலை அவருடைய வயசு எத்தனை கிலோமீட்டர் இப்ப மாவோட அபிஷேகம் முதல் வந்து திரவிய பொடி, திருமஞ்சன பொடிமாங்க. அந்த திரவிய பொடியில அபிஷேகம் நடத்தியது. அதை தொடர்ந்து மாவு அபிஷேகம். அரிசி மாவு. வெள்ளை உள்ளம் கொண்ட ஆஞ்சநேய பெருமானுக்கு, நல்லவர்களுக்கு நல்லவை செய்யக்கூடிய ஆஞ்சநேய பெருமானுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அபிஷேகம் என்பது அஷ்டதிரவிய அபிஷேகம். முதல் 108 மூலிகைகள் நம்ம அபிஷேகம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அஷ்டதிரவிய அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை காண கோரிக்கை உள்ள விசாலமான இடத்திலிருந்து நம்ம அமைதியான நம்மளுடைய கோரிக்கையை அவர் மனசாக நினைத்து சொல்லி பண்ண முடியாது. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வருவதில்லை, 2 நிமிஷம் நிற்க முடியாது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பகவான் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கின்றார். என்றும் அழியாத நிலையில் இருக்கின்ற அழியா நிலையிலே நமக்கெல்லாம் அருள் பார்த்து வருகின்றார். பக்தர்கள் வந்திருக்கின்ற சேவத்தின் பக்தர்கள் அனைவருமே பகவானுக்காக நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம்.
வரைக்கும் நம்ம நமக்காண்டி கோரிக்கை வச்சோம். இப்ப ஆஞ்சநேய பெருமான் அதிவிரைவில் கும்பாபிஷேகம் நடந்தேற வேண்டும். அடுத்த ஆண்டு இதே அடுத்த கைங்கரியத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். இந்த நம்ம நிற்கக்கூடிய இடத்திற்கு முன்னாடி உள்ள தலைநகரத்தை தவிர்த்து ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய 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 ஜெய ராம, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, 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 ஸ்ரீராம ஜெய ராம் ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஜெய ராம் ஜெய ஜெய ராம். அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சகவியத்துல 3 காமநேயத்திலிருந்து பெறப்பட்டதுதான். பாலாகி தயிராகி அது சிவபுராணத்துல மாணிக்கோசை பாடிப்பார். புல்லாய் பூடாய் புழுவாய் பல்லுவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணவனாய். அதுபோல ராமலிருந்து கிடைக்கக்கூடிய பாலிலிருந்து தயிர், தயிரை கலந்திருக்கிற வெண்ணெய், வெண்ணெயும் ஆண்மை பெருமாள் உணவு. வெண்ணெய் உருக்கணும்னா நெய். அதே பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நெய் தான். உள்ளத்தின் தூய்மை நெய். நெய் பால் கெட்டு போயிடும், தயிர் கெட்டு போயிடும், வெண்ணெய் கூட கெட்டு போயிடும் சமயத்தில். இந்த நெய்யை கொண்டு கெடாது. தூயமான நெய், தூய உள்ளம் கொண்டவர்களுக்கு அபிஷேகம் கிடைப்பதை போன்று நெய் அபிஷேகத்தில் கிடைக்கக்கூடியவர் சுவாமி ஐயப்பன். மனம் என்ற முடியும் நகருங்க உள்ளத்தை கொண்டு சமர்ப்பிக்கின்றோம். அதை போன்று பகவானுக்கு தயிர் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து சந்தன அபிஷேகம் நடைபெறுகிறது. ஜெய் ஸ்ரீராம். தேனாபிஷேகம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு பாடுவான், தேனாபிஷேகம் நான் உங்களுக்கு செய்வேன் பலனாக தானாக நன்மை வந்தடையும். நம்ம அவர் அறியாமலே நமக்கு வந்து சேரும். ஏன்னா இந்த தேன் என்பது எந்த ஒரு மருந்தாக இருக்கட்டும், ஜீரண சக்தியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த தேன் சாப்பிட்டோம் வாந்தி வருது அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட்டாலே நமக்கு ஒரு மகம் அபிவிருத்தியாக. தயவு செய்து உங்களை கேட்கிறேன், சாமி பன்னீர் அபிஷேகம் நடைபெறும். பன்னீரை தொடர்ந்து காலை வேளையிலே அதிகாலை வேளையிலே கணபதி ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மூலமந்திரங்களால் பாராயணம் செய்யப்பட்ட கடமானது ஆலயத்தில் வளம் வரும். ஜெய் ஸ்ரீராம். இந்த ஆலயத்தை வளம் வரும் எல்லாருமே அந்த கடத்தோ அந்த இறைநீர் அபிஷேகம் நடைபெற்று சொல்லுவோம். அதில் வந்து சந்தனம் வந்து ஒரு பக்தர் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
காமதேனுவிலிருந்து பெறக்கூடிய பாலானது 33 தேவர்களும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய காமதேனுவிலிருந்து பெறப்பட்ட பாலால் அபிஷேகம் பண்ணக்கூடிய. ஆனா நம்ம பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கணும் சாப்பிடணும். யாருமே காமதேனுவிலிருந்து பெறப்பட்ட பாலை சாப்பிடுறது. தயவுசெய்து கொஞ்சம் வழிய விடுங்க. தயவுசெய்து உங்களுடைய மன்றா இருக்க வந்துட்டு இருக்கலாம். அலுவலகத்துக்கு போறவங்க, அவசர நிமித்தமாக போறவங்க, ஐயாவை பார்த்து போகணும்னு நினைப்பாங்க. அவங்க கொஞ்சம் வழி விடுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 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 அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அந்த கடையில கொடுத்த பையோட கொண்டுட்டு வராதீங்க. உங்க கையால உங்களுடைய கோரிக்கையை சொல்லி கொடுங்க. பகவான்கிட்ட உங்களுடைய மனக்குமரலை சொல்லக்கூடிய காரணத்தை தான் உங்க கையில இருந்து எடுத்துருவாங்க. கொஞ்சம் சாமி போறவங்க வருஷம் உட்காந்துருவாங்க. இந்த ஒரு பகவான் உங்களுக்கு கவனிப்படுத்துங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல கம்ப்ளீட்டா கொஞ்சம் போதும். ஒரு ஆள் நல்லா இருக்கும்.